புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும் எனவும் இது பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் சொல்ல கேட்கலாம். வணக்கம் எழில்குமார், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஏழை மக்களுக்கான இலவச துணி வகைகள் வழங்கும் திட்டம் புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கும் துறை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள 1,30,791 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு அட்டைதாரர்களுக்கு இந்த திட்டமானது பொருந்தும் என புதுச்சேரி அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் கொண்ட குடும்ப அட்டைதாரருக்கு ரூபாய் 500ம், 2க்கும் மேற்பட்டோர் உள்ள குடும்ப அட்டைதாரருக்கு ரூபாய் 1000 வீதம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கி கணக்கில் செலுத்த வரும் 4ஆம் தேதி முதல் வங்கி கணக்கில் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த நேரடி பண பரிவர்த்தனையானது பொங்கல் இலவச துணிக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் எனவும் அரசு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.